கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவரை தேடுங்க, அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். தினமும் வேத வாசிங்க, தினமும் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஓய்வு நாளில் ஆராதனைக்கு செல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நடக்கிற ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் உயிரோடே காக்கவும். பஞ்ச காலத்தில் நம்மை உயிரோடு காப்பார். பஞ்சம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பஞ்சம் என்பது என்னது? பசி, பட்டினி, வஸ்திரக்குறைவு, இருக்கிறதுக்கு வீடில்லா நிலைமை, வாழ வழி தெரியாத ஒரு அனுபவம். அதுதான் பஞ்சத்தின் அகோரம். இந்த பஞ்சத்தில் நாம் அடிபடும் பொழுது, அதுக்குள்ளே போகும்போது அநேகர் ஏன் வாழணும் அப்படின்னு நாமே நினைச்சோறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது, வாழ்கிறதுக்கு பிடிக்காமல் போகுது. சிலவழில் நாமே நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறோம். இனி ஒன்று, பஞ்சம் நம்முடைய தேவைகளை சந்திக்காம நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை தொடர்ந்து கொண்டு வரதுனால வியாதிப்படுகிறோம், சமுதாயத்தில் அவமானப்படுகிறோம், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகிறோம். சில வேளையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் போயிட்டு இருக்குதா? இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை? நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம்? இதுதான் வாழ்க்கையா? எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல வஸ்திரத்தை கட்டுறாங்க, நல்ல இடத்துல குடியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு விரக்தி அடைந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பஞ்ச காலத்துக்கு உங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார், உங்களை செழிப்பாக்குவார். உங்கள் வறுமை கஷ்டத்தை இயேசப்பா மாற்றுவார், கண்டிப்பாக மாற்றுவார். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எலியாவை பஞ்ச காலத்தில் போஷித்து உயிரோடு வைத்த தெய்வன். இன்றைக்கு யாரெல்லாம் தரித்திரத்தில், கஷ்டத்தில், வறுமையின் பிடியில் இருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விடுதலையாக்கி கிருபையாய் வழி நடத்தும்படி உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். செழிப்பை கொண்டு வாருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை உண்டு பண்ண வழிகளை திறந்து கொடுங்க. தொழில் வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. குறிப்பாய் கடன் பிரச்சனை விலகட்டும், குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும், வியாதி முற்றிலுமாய் குடும்பங்களை விட்டு விலகட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காணுகிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாய் கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.